இந்த மீன ராசி அப்படிங்கிறது எப்பவுமே குளம் குட்டை நீர் சார்ந்த ஒரு ராசின்னு சொல்லுவாங்க. அது உபய ராசின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த மாதம் நான் எல்லாம் அலைஞ்சிட்டேங்க, என்னால் ஒரு நிலையில் நிற்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த உபய ராசி உங்களுக்கு கண்டிப்பாக செயல்படும். ஏன்னா இந்த உபய ராசிங்கிறது நிலைச்சு ஒரு இடத்துல இருக்கக்கூடியது. அப்போது மோட்சஸ்தானமான ஒரு மீனத்திலையும் 12ஆம் இடத்துலையும் உபயத்திலையும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இப்போ சனி பயிற்சி ஆக போகுது. அப்போ இந்த சனி பயிற்சி எப்போனா இன்னும் ஒரு 2 மாதம் கழித்து உங்களுடைய அமைப்புக்கு வரும். அங்கே ராகு பகவான் இருக்கார். அப்போ இந்த ராகு பகவானும் சனி பகவானும் இணையிற காலங்கள் உங்களுக்கு அற்புத ஒரு பலன். ஏன் அப்படின்னா சனி ராகு இணைஞ்சால் எல்லாம் வெட்டுப்படுது, எனக்கு தடங்கல் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. உங்களுக்கு அற்புதமான ஒரு பலனை உண்டு பண்ணி கொடுக்கும். தொழிலில் ஒரு கட்டத்தில் இருந்து 2வது கட்டம் நீங்கள் டபுள் ப்ரொமோஷன்லாம் வாங்கிட்டு போவீங்க. அது நிச்சயம் நடந்தே தீரும். அடுத்தது தொழிலை பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு 3 ரூபா ஒரு ஊதியம் கிடைக்குதுன்னா அதில் வந்து 5 ரூபாவோ ஒரு ஊதியம் கிடைக்கும். உங்களுடைய குடும்ப ஒற்றுமை நிகழ்வும். அடுத்தது எப்போ பாரு எனக்கு வண்டி ரிப்பேர் கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு, எது எடுத்தாலும் பிரச்சனைனா புது வண்டிக்கு ஆயத்தம் கண்டிப்பாக உண்டு பண்ணும். அப்போ இந்த புது வண்டி வாங்குவீங்க, ஆனால் அதில் கவனமாக பார்த்து வாங்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல வண்டி உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு ஏற்பாடு கண்டிப்பாக இந்த மாதம் நீங்கள் ஏற்பாடு பண்ணிடுவீங்க. எனக்கு வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணிடுவேன், நான் இது கண்டிப்பாக இது செயல்படுத்திடுவேன், நீங்கள் நினச்சது எல்லாமே உங்களுக்கு நடத்தி கொடுக்கும். நீங்கள் வழிபடக்கூடிய அமைப்பு குருமார். அப்போது நம்மளுக்கு வந்து எதுலையோ ஒருத்தர் குருமாராக தானே இருந்துட்டு வந்திருப்பாங்க. இப்போ நம்மளுக்கு டீச்சிங்கில் இருந்துட்டு வந்திருப்பாங்க. நம்ம தந்தையே ஒரு குருமார் தான். அப்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா படித்த ஸ்கூல், உங்களுடைய படித்த ஸ்கூல் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கூலுக்கு கொஞ்ச நேரம் போயிட்டு வாங்க. அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் அந்த திண்ணையில் உட்காந்துட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பலாபலன் கிடைக்கும். அடுத்தது குரு வாழ்க குருவே துணைன்னு ஒரு நாளைக்கு 11 முறை சொல்லிட்டு வாங்க. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக குருவுடைய அமைப்பு உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். அடுத்தது உங்களுடைய பெயருக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது படிச்சிருந்தீங்க டிகிரி போட்டு பேர் எழுதிட்டு வாங்க. இப்போ நீங்கள் எந்த டிகிரி படிச்சிருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு அமைப்பில் உங்களுடைய பேருக்கு முன்னாடி உங்கள் டிகிரியை போட்டு சேர்த்துட்டு வாங்க. உங்களுக்கு குரு அம்சம் கண்டிப்பாக சூப்பராக கிடைச்சிடும். அடுத்தது ஒரு நாளைக்கு ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்து 2ஆக அறுத்து அது உப்பு சர்க்கரை எதுவுமே போடாமல் குடிச்சிட்டு வாங்க. உங்களுக்குள்ள தெய்வ சக்தி கண்டிப்பாக உள்ளே பூந்துடும். நீங்கள் சொல்கிறது வாக்கு பலனாக பழிச்சிடும். இது உங்களுக்கு செய்யக்கூடிய தொழிலையும் நல்ல விஷயங்கள் அமையும். நீங்கள் வீட்டிலையும் அம்சமாக, ஏன்னா கெட்டதே பேச மாட்டீங்க. அப்போ உங்களுடைய வாக்கு பலனும் நல்லதாக இருக்கும். குழந்தைகளுடைய அமைப்பும் நல்லதாக இருக்கும். உங்களுடைய குடும்பத்தில் உங்கள் குழந்தைகள் உங்கள் பேச்சு கேட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை அவங்க செயல்படுத்தி கொடுப்பாங்க. இந்த வழிபாட்டை நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பாக ஒரு அற்புத பலன் இந்த மாதம் உங்களுக்கு நடத்தி கொடுக்கும். இதுவரைக்கும் இந்த பதிவில் நம்ம ராசி பலன் சில பரிகாரங்களை நம்ம பார்த்தோம். இதை நீங்கள் இந்த மாதத்தில் அப்படியே பயன்படுத்திட்டு வாங்க. ஏன்னா ஒவ்வொரு மாதத்துலேயும் ஒவ்வொரு கிரகங்கள் பயிற்சி ஆகுது. வருட பலன் மாறுது, மாத பலன் மாறுது, நாள் பலன் மாறுது. அப்போ இந்த நாள் பலனை வச்சு தான் நம்மளுடைய செயல்பாடும் நம்மளை சுற்றி இருந்துக்கிட்டே இருக்குது. அதில் இப்போ இந்த மாத பலனில் என்ன செய்யக்கூடாது செய்யலாங்கிறது நம்ம சொல்லியிருக்கோம். இதை நீங்கள் பயன்படுத்திட்டு கண்டிப்பாக அதன் வழிமுறை எப்படிங்கிறது நல்ல தீர்வாக தெரிஞ்சுக்கோங்க.